நம்ம வாழ்க்கையில நம்பவே கூடாத அந்த 5 பேர் யாரு, உலகத்திலேயே முழுசா நம்பலாம் அப்படிங்கிற அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்பவே கூடாத அந்த 5 பேர் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். 1. சுயநலவாதிகள். பொதுவாவே இந்த சுயநலவாதிகளை பாத்தீங்கன்னா தன்னுடைய நலனை மட்டும் கருத்துல கொள்ளுவாங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டமோ அவங்க பக்கம் உள்ள நியாயமோ எப்பவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அது தனி நபரா மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அது ஒரு நிறுவனமா கூட இருக்கலாம். கவன் படத்துல ஒரு சீன் வரும்ல, காரி துப்புனா கூட அதை நான் காசாக்குவேன் அப்படின்னு ஒரு டிவி சேனலோட CEO சொல்லுவார்ல, அந்த மாதிரி சுயநலவாதிகள் எப்பவுமே அடுத்தவங்களுடைய மனநிலையையோ அல்லது அவங்களுடைய உணர்வுகளையோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செய்யற ஒரு செயலால தங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கறத மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர அந்த செயலால உங்களுக்கு அது தீங்கு விளைவிக்க போகுது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களை பலி கொடுத்தாவது அவங்களுக்கான நன்மையை தேடிப்பாங்களே தவிர உங்களை பத்தி 1% கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. 2வது பொய் சொல்றவங்க. நீங்க நினைக்கிறது புரியுது, பொய் சொல்றவங்கன்னா ஊர்ல உள்ள எவனி மேல நம்ப கூடாது அப்படிங்கிறது புரியுது. என்னப்பா ஊர்ல யாரு தான் பொய் சொல்லாம இருக்கா அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள தோணும். இந்த பொய் சொல்றதுலயே பல வகைகள் இருக்கு, பல ரகங்கள் இருக்கு. சூழ்நிலையை பொறுத்து பொய் சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப ஆபீஸ்க்கு லேட்டா வந்தா கூட அதுக்கு சில சமயங்கள்ல உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. அதுக்கு உப்புச்சப்பு இல்லாம ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பொய்கள்னால யாரும் பாதிக்கப்பட போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யாரு சொல்ற பொய் நிறைய பேரை பாதிக்குதோ, யாரு சொல்ற பொய் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கோ, தான் சொல்ற பொய்னால அடுத்தவங்களுடைய வாழ்க்கை கெட்டுரும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட இல்லாம ரொம்ப போற போக்குல அந்த பொய்யை யாரு சொல்றாங்களோ அப்படிப்பட்ட அந்த மாதிரியான பொய் சொல்றவங்கள நம்ப கூடாது. 3வது கொடுத்த வாக்க மீறவங்க. பெரும்பாலும் இதுவுமே இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்துல படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால இதை செஞ்சாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய வாக்க மீறிட்டதுனால அந்த அரசர் இறந்துட்டாரு அப்படின்னு கதைகள் எல்லாம் கூட படிச்சிருப்பீங்க. நம்ம ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுல அந்த காலத்துல அவ்வளவு வைராகியமா இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய மான பிரச்சனையாவும் கௌரவ பிரச்சனையாவும் இருந்திருக்கு. ஆனா இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலானவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி எல்லாமே இக்கால அரசியல்வாதிகள் கொடுக்கிற வாக்குறுதி மாதிரி தான் இருக்கு. இப்படி கொடுத்த வாக்குல நிலையா இல்லாதவங்க ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்த வாக்க மீறவங்களை நீங்க நம்புனீங்கன்னா அதுவுமே ஆபத்தானது தான். 4வது பொறாமப்படுறவங்க. பொறாமப்படுறவங்களை ஏன் நம்ப கூடாது அப்படின்னா, பொதுவாவே இந்த பொறாமப்படுறவங்களோட குணமும் செயலும் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட வளர்ச்சியிலையும் வாழ்க்கையிலையும் அவங்க பொறாமப்பட்டாங்கன்னா உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை நம்புனீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட பலவீனப்படுத்திடும். 5வது ரெட்டை வேஷம் போடுறவங்களை நம்பாதீங்க. இது நம்ப கூடாத 5 பேரு. நம்பக்கூடிய அந்த ஒருத்தர் யார் தெரியுமா? அது உங்களை தான். உங்களை நீங்களே நம்புறது தான். உங்களை நீங்க முழுசா நம்புங்க. அது தன்னம்பிக்கையை கொடுக்கும். அது தோல்வியிலிருந்து எழுந்து ஓடக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுடைய நம்பிக்கை உங்களை என்னைக்குமே ஏமாத்தாது.